அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாயாஜாலம் என்னும் நன்றி உணர்வை உங்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வரும்போது, என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய தற்போதைய சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நன்றி உணர்வோட மாயாஜாலம் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? இந்த நம்பிக்கை ஏதும் இல்லாதது போல தோன்றிய ஒரு சூழல்கள்ல கூட ஆரோக்கியத்துல இந்த நன்றி உணர்வால் அதிசயங்கள் நடந்துள்ளன. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தம்பதிகளுக்கு இடையான உறவுகள் செயற்பட்டதையும், இந்த முறிந்த உறவுகள் அற்புதமான ஒரு உறவுகளாக மாறியதையும் இந்த நன்றி உணர்வால் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள் கூட செழிப்புற்றது இந்த நன்றி உணர்வால் தான். இந்த மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள் மகிழ்ச்சியான, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதும் ஒரு நன்றி உணர்வால் தான். இந்த நன்றி உணர்வால் உங்கள் உறவுகளை ஒரு மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள உறவுகளாக மாற்ற முடியும். அவை இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயங்களை செய்வதற்கு தேவையான பணம் உங்களுடைய வசத்தில் இருக்கும் விதத்தில் நன்றி உணர்வால் உங்களை அற்புதமான வழியில் அதிக செழிப்புள்ளவராக மாற்ற முடியும். அது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரித்து நீங்கள் முன்பு ஒருபோதும் அனுபவித்திராத மிக உயர்ந்த நிலையிலான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த நன்றி உணர்வு பார்த்திங்கன்னா, உங்களுடைய தொழில் வாழ்க்கையை துரிதப்படுத்தும். அப்புறம் உங்களுடைய வெற்றி அதிகரிக்கும். உங்களுடைய கனவு வேலையை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த நன்றி உணர்வு நீங்கள் விரும்பும் எதையும் செய்வதற்கு உங்களுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவாக ஆக விரும்புகின்றீர்களோ, அல்லனா எதை செய்ய விரும்புகின்றீர்களோ, எதை பெற விரும்புகின்றீர்களோ, அவற்றை சாதிப்பதற்கான ஒரே வழி இந்த நன்றி உணர்வுடன் இருப்பது தான். இந்த நன்றி உணர்வின் மாயாஜாலமான சக்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சொக்க தங்கமாக மாற்றும். நீங்கள் தொடர்ந்து நன்றி உணர்வு கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஏன் தவறாக போயுள்ளன என்பதையும், சில குறிப்பிட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயுள்ளன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நன்றி உணர்வை உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் ஆக்கி கொள்ளும்போது உயிர் துடிப்புடன் இருப்பது குறித்து உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுந்திருப்பீங்க. இந்த வாழ்க்கையோடு நீங்கள் காதல் வயப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீங்க. அப்புறம் எந்த விதமான முயற்சியுமின்றி சுலபமாக நடைபெறுவது போல உங்களுக்கு தோன்றும். ஏன் ஓர் இறக்கை போல் லேசாக உணர்வீர்கள். முன்பு இருந்ததை போல அதிக மகிழ்ச்சியை உணர்வீர்கள். சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள நேர்த்தாலும் கூட அவற்றிலிருந்து மீள்வது எப்படி என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அவற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாயாஜாலமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது உங்கள் வாழ்க்கையில் இருந்த மாயாஜாலத்தை விட இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிக மாயாஜாலத்தால் நிறைந்திருக்கும். நன்றி. மாயாஜாலம் தொடரும்.